தீர்த்தம் கழித்து தூபமிட்டு அந்த நற்கருணை வேளையை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம். இங்கே இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை நற்கருணை வழியாக நமக்கு காட்டுகின்றார். நற்கருணை இங்கே அமரப்படும் பொழுது நம்முடைய மரியாதை, மேதை, ஆண்டவருக்கு செலுத்துகின்ற வணக்கம் எல்லாம் மிக சிறப்பாக செலுத்தப்பட வேண்டும். ஆண்டவரை தனியாக விட்டுவிட்டு ஏழைக்குள் அன்பித்துவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது மாலையிலோ காலையிலோ ஆண்டவரை வந்து சந்தித்து அவரோடு பேச வேண்டும். அதுதான் இந்த நற்கருணை வேளையில் மிக முக்கியமான அம்சம். இப்பொழுது ஜெபம் சொல்லி இந்த நற்கருணை வேளையை நாம் ஆரம்பிக்கிறோம். எங்கள் வானக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இவ்வறிவுணவின் வழியாக உமது உண்மையான போதனையை மேன்மேலும் கண்டுணரச் செய்திருக்கிறோம். நாங்கள் உம்மை இந்த புனித ஆலயத்தில் இடைவிடாது ஆராதிக்கவும் விண்ணகத்தில் உம் திருமன் புனிதர் அனைவரோடு கூடி மகிழவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த நற்கருணை வேளையை ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை வேளையின் புனிதத்தையும் ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்ற பிரசன்னத்தையும் நமக்கு அதிகமாக எடுத்துரைப்பவர் நம்முடைய பங்கு தந்தை. அதனுடைய நேரை மரியாதையுடன் இதை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. திருச்சபையானது ஒவ்வொரு பங்கு தந்தையிடமும் இந்த அதிகாரத்தை கொடுத்து நற்கருணை வேளையின் நாதரை ஆராதிக்கவும் மக்களுக்கு அதை கொண்டு செல்லவும் எந்தவித அவமரியாதையும் ஏற்படாதபடி அதை தூய்மையாகவும் புனிதமாகவும் பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் அதிகாரத்தை 1000 முறையில் இந்த திறவுகோலை அவருக்கு அளித்து இதை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். இப்பொழுது இங்கிருக்கின்ற அனைத்து